எல்லாருக்கும் வணக்கம். டெக்னிக்கல் சிவில் இன் தமிழ் சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ செக்ரிகேஷன் இன் கான்கிரீட். கான்கிரீட்ல செக்ரிகேஷன் அப்படிங்கிறது என்ன? அது எதனால நடக்குது? அதை எப்படி நம்ம தடுக்கலாம்? அப்படிங்கிறத தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். கான்கிரீட் அப்படிங்கிறது ஃபைன் அக்ரிகேட், கோர்ஸ் அக்ரிகேட், சிமெண்ட் இது 3மே தண்ணியோட முன்னிலையில கலந்து உருவாகுற ஒரு கடினமான பொருள் தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இது 3மே ஒண்ணா இருந்தா தான் அதுக்கு பேரு கான்கிரீட். இது ஒண்ணா இல்லாம ஒரு தனித்தனியான ஒரு பொருளா மாறிடுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் செக்ரிகேஷன். ஸோ செக்ரிகேஷன் டைரக்ட்டா மீனிங் பார்த்தீங்கன்னா செப்பரேஷன். இங்க செப்பரேஷன் ஆஃப் மெட்டீரியல். அந்த மெட்டீரியல் என்னன்னா கோர்ஸ் அக்ரிகேட், ஃபைன் அக்ரிகேட், சிமெண்ட். இது 3மே தனித்தனியா பிரிஞ்சு போயிருச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் நம்ம செக்ரிகேஷன்னு சொல்லலாம். ஸோ கீழ இருக்கிற டயகிராம் பாருங்க. இந்த டயகிராம்ல இந்த சிமெண்ட் பேஸ்ட் தனியா இருக்கு. இங்க இருக்கிற கோர் செக்ரிகேட் தனியா இருக்கு. ஸோ இது ஒரு டைப் ஆஃப் செக்ரிகேஷன் தான். இந்த டயகிராம்ல பாருங்க. கோர் செக்ரிகேட் எல்லாமே கீழ வந்து தேங்கி நின்றுச்சு. மேல கலந்த சிமெண்ட்டும் ஃபைனலி கலந்த கலவை மேல அப்படியே தேங்கி நிக்குது. ஸோ இது ஒரு டைப் ஆஃப் செக்ரிகேஷன் தான். தண்ணி இந்த கலவையிலிருந்து இல்லாம தனியா வந்து தண்ணி கீழ வந்து விழுந்துருச்சு. ஸோ இதுவும் ஒரு டைப் ஆஃப் செக்ரிகேஷன் தான். பொதுவா 3 டைப் ஆஃப் செக்ரிகேஷன் தான் கான்கிரீட்ல நடக்கும். பிரிப்பேர் பண்ணி வச்சிருக்கல ஃப்ரெஷ் கான்கிரீட்ல டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோர் செக்ரிகேட் செப்பரேட்டிங் அவுட். நம்ம கலந்து வச்சிருக்கிற கான்கிரீட்ல கோர் செக்ரிகேட் பெரிய பெரிய ஜல்லிக்கல்லு கலவையில இல்லாம தனியா அது வந்து தனியா தெரியும். இதுதான் டைப். 2வது டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேஸ்ட். ஃபைன் அக்ரிகேட்டும் சிமெண்ட்டும் கலந்து இருக்கிற பேஸ்ட் அக்ரிகேட்ல இருந்து தனியா பிரிஞ்சு வந்துரும். அக்ரிகேட்ல இல்லாம தனியா பிரிஞ்சு தனியா தெரியும். இது 2வது டைப். 3வது டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கான்கிரீட்ட உருவாக்குறதுக்கு நம்ம யூஸ் பண்ண தண்ணி, கான்கிரீட்டுக்கு உள்ள இல்லாம, கான்கிரீட்டோட மேல வந்து அப்படியே பரப்பளவுல தேங்கி நின்றும். இது ஒரு 3வது டைப். இதுக்கு பேரு நம்ம ப்ளீடிங்ன்னு சொல்லலாம். இந்த செக்ரிகேஷன் எதனாலலாம் நடக்கலாம் அப்படிங்கிறது நம்ம இப்ப பார்க்கலாம். 2 காரணம் தான் பொதுவா ரீசனா சொல்லலாம். ஒண்ணு இன்டர்னல் ரீசன், இன்னொன்னு எக்ஸ்டர்னல் ரீசன். இன்டர்னல் ரீசன் அப்படின்னா ஒண்ணும் இல்ல. கான்கிரீட்ட நாம கலந்து வச்சுக்கிற கலவையில நடக்கக்கூடியது தான் இன்டர்னல் ரீசன். இப்போ ஒரு கப்ல நீங்க கான்கிரீட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த கான்கிரீட்ல மொத்தம் 3 பொருள் இருக்குன்னு நான் முன்னயே சொல்லியிருக்கேன். கோர்ஸ் அக்ரிகேட், ஃபைன் அக்ரிகேட், அப்புறம் சிமெண்ட். இந்த 3ஓட டென்சிட்டியும் பார்த்தீங்கன்னா வேற வேறயா இருக்கும். இந்த கோர்ஸ் அக்ரிகேட்டுக்கு டென்சிட்டி கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஃபைன் அக்ரிகேட் டென்சிட்டி கொஞ்சம் கம்மியா இருக்கும். சிமெண்ட்டுக்கு டென்சிட்டி இன்னும் கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஸோ நம்ம பிரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறல கான்கிரீட்ல டென்சிட்டி அதிகமா இருக்கிற மெட்டீரியல் எப்பயுமே வெயிட் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஸோ கீழ வரதான் ட்ரை பண்ணும். ஸோ மேல எல்லாமே ஃபைன் அக்ரிகேட்டும் சிமெண்ட்டும் சேர்ந்த கலவை மேல தேங்கி போய் நின்றும். ஸோ கோர்ஸ் அக்ரிகேட் தனியா கீழ வந்து நின்றும். இதுதான் நம்ம ரீசனா சொல்லலாம். 2வது ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டர்னல் ரீசன். இந்த எக்ஸ்டர்னல் ரீசன் எதனால வேணாலும் நடக்கலாம். ஃபர்ஸ்ட் ஜோல்ட்டிங். ஜால்ட்டிங் அப்படிங்கிறது ஒண்ணும் இல்ல. கான்கிரீட்ட டிராவல் பண்ணும்போது நடக்கக்கூடியது தான் ஜால்ட்டிங். ஸோ இந்த ஜால்ட்டிங்ல என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, குலுங்கும். கான்கிரீட்ட ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்க கீழ இருந்து உயரமாவோ, இல்ல ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் பண்ணும்போதும், பெல்ட் கன்வேயர் யூஸ் பண்ணி நம்ம பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பா கான்கிரீட்டோட பார்ட்டிகிள்ஸ் குலுங்கும். அப்படி குலுங்கும்போது என்ன ஆகும்? கோர்ஸ் அக்ரிகேட் தனியா போயிரும். அப்புறம் பேஸ்ட் தனியா வந்து நின்றும். ஸோ இது ஒரு காரணமா நாம சொல்லலாம். அடுத்த காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வைப்ரேஷன். ஸோ ஃப்ரெஷ் கான்கிரீட்ட நீங்க வைப்ரேட் பண்ணும்போது, வெட்டா இருக்கும்போது வைப்ரேட் பண்ணீங்கன்னா, மேல இருக்கிற கோர்ஸ் அக்ரிகேட் எல்லாமே கீழ வந்து தேங்கி நின்றும். ஸோ அகைன் இது கோர்ஸ் அக்ரிகேட் தனியாவும், மேல ஃபைன் அக்ரிகேட், சிமெண்ட் கலந்த பேஸ்ட் தனியாவும் போயிரும். ஸோ இது ஒரு ரீசனா நாம சொல்லலாம். ஸோ அடுத்தது டிராப்பிங் ஹைட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப கான்கிரீட்ட மினிமம் 1 மீட்டர் ஹைட்டுக்குள்ள இருந்து தான் நீங்க போர் பண்ணணும். அதாவது கொட்டணும். இந்த 1 மீட்டர தாண்டி நீங்க கொட்டுனீங்க அப்படின்னா, அக்ரிகேட்ஸும், சிமெண்ட்டும் 2ம் தனித்தனியா தான் செப்பரேட் ஆயி கீழ விழுகும். ஸோ இது ஒரு காரணமாவும் நாம சொல்லலாம். அடுத்து டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு நீங்க கான்கிரீட்ட தள்ளி எடுத்துட்டு போகும்போது, அழுங்காம, குலுங்காம நீங்க எடுத்துட்டு போணும். கொஞ்சம் குலுங்கல் நடந்தாலும் கண்டிப்பா அந்த கான்கிரீட்ல செக்ரிகேஷன் நடக்கும். அது மினிமல் அமௌண்ட்ல இருந்துச்சுன்னா ஓகே. அதுவே நீங்க ரொம்ப ஷேக் பண்ணி கான்கிரீட் எடுத்துட்டு போறீங்க அப்படின்னா, கண்டிப்பா செக்ரிகேஷன் அதிகமாவே நடந்திருக்கும். ஸோ அதனால கான்கிரீட்ட ஒரு இடத்துல நீங்க கொண்டு போய் பிளேஸ்ல போடுறதுக்கு முன்னாடி ஒரு டைம் நீங்க மிக்ஸ் பண்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். செக்ரிகேஷன பல வழியில நாம தடுக்கலாம். வழி என்னன்னா, ப்ராப்பரான வாட்டர் சிமெண்ட் ரேஷியோவ மெயின்டெயின் பண்றது. கான்கிரீட்ட மிக்ஸ் பண்ண ஆரம்பத்துல இருந்து கடைசியா பிளேஸ்ல கொண்டு போய் போடுற வரைக்கும் வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ கரெக்ட்டா நம்ம மெயின்டெயின் பண்றது மூலியமா செக்ரிகேஷன தடுக்கலாம். அடுத்தது டிரான்ஸ்போர்ட்டேஷன். கான்கிரீட்டோட டிரான்ஸ்போர்ட்டேஷன் டைமிங்க முடிஞ்ச அளவுக்கு குறைக்கிறது மூலியமா நம்ம செக்ரிகேஷன தடுக்கலாம். அடுத்தது பிளேசிங். கான்கிரீட்ட ஹைட்டா இருந்து நம்ம கொட்டாம, ஒரு பாதுகாப்பான ஹைட்ல இருந்து கொட்டுறது மூலியமா நம்ம செக்ரிகேஷன தடுக்கலாம். ஸோ இந்த மாரி ஒரு பல விஷயங்கள் மூலியமா நம்ம செக்ரிகேஷன தடுக்கலாம். ரொம்ப நன்றி. இதுவரைக்கும் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.